ஓம் நம சிவாய. தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி இப்போ நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையில் எந்த பயிற்சி நடந்தாலும் இப்போ இந்த ராசிக்கெல்லாம் ஒரு யோகம் உண்டு இல்லையா? இப்போ குரு பயிற்சி நடக்குது, குரு அங்கே வரார் இங்கே வராருன்னு சொல்கிறோம். சனி பயிற்சி நடக்குது, சனி இங்கே வரார் அங்கே வரார், நன்மை. அதுபோல் ராகு கேதுக்களுக்கும் ஒரு சில ராசிகளுக்கு மேம்பட்ட பலன்களை அதிகப்படுத்தி வழங்குவார்கள். ராகு கேதுக்கள் வழங்குகின்ற பொழுது தொழில் ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கலாம், பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கலாம், திருமண வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கலாம், இழந்த உடல்நிலையை மீண்டும் பெற்றுக் கொடுக்கலாம். இந்த மாதிரியாக எல்லாவற்றிலும் மேம்போக்காக அதிக அளவு நற்பலன்களை பெறுவது அப்படிங்கிறது ஒரு சில ராசிகள் உண்டுங்க. அந்த ராசிகள் ஒவ்வொன்றை பெறலாம். ஆனால் இந்த ராகு கேதுக்கள், குறிப்பாக அந்த நிழல் கிரகங்கள் பலன்களை கொடுக்கின்ற பொழுது தடையில்லாமல் வழங்குவார்கள். அதிலும் ராகுவுக்கு அவருக்கு நிகராக கொடுப்பதற்கு ஒரு கிரகமே கிடையாது. அந்த அமைப்புகளில் நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட 5 ராசி நேயர்களுக்கு ஏனைய 7 ராசிக்காரர்களை விடவும் மேம்பட்ட பலன்கள் அதிகமாக நடைபெறும். அந்த 5 ராசிக்காரர்களை வரிசையாக கூறுகின்றேன் பாருங்கள். முதல் அமைப்பாக மேச ராசி நேயர்கள். இவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக ரிஷப ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக துலா ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த அமைப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக தனுசு ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த அமைப்பாக அமைகின்றது. இறுதியாக மிதுன ராசி நேயர்கள் 5வதாக. இவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம். ஆக மேஷம், ரிஷபம், அதனை அடுத்ததாக துலாம், அதனை அடுத்ததாக தனுசு, அதனை அடுத்ததாக மிதுனம், இந்த 5 ராசி நேயர்களும் இந்த ராகு கேது பயிற்சியினுடைய 5 தலைமகன்களாக விளங்குகின்றார்கள். சரிங்க, இதில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு இடம் கூடுதலாகவும் ஒரு இடம் குறைதலாகவும் இருக்கும். அது எந்தெந்த இடங்களில் ஏற்றம், எந்தெந்த இடங்களில் இறக்கம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். கன்னிராசி நண்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம், முதல்ல கன்னி ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அறிவாற்றல் மிக்கவர்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அன்பின்பாலும் அழகின்பாலும் அதிகம் கவரக்கூடியவர்களும் இவங்க தாங்க. அந்த வகையில் அன்பும் அறிவும் ஒருங்கே இருக்கின்றது என்றால் அது கன்னிராசிக்காரங்க கிட்ட தான் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு சினிமா பாடல்களுக்கு போயிடக்கூடாது. அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் ராகு கேதுக்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய 2 8ஆம் அச்சுகள்லேருந்து பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்போ பயிற்சி ஆகின்றார்கள். அப்போ துன்பமே தரமாட்டாங்களா? இப்போ சில துன்பங்களை கொடுப்பார்கள். ஆக மொத்தத்தில் துன்பங்கள் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அந்த பல என்பது குறைந்து சிலவாக மாறுகின்றது, அவ்வளவுதான். நல்லா பாருங்க, 6ஆம் இடத்திலே சனி பகவானினுடைய அமர்வு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆனால் பிற கிரகங்களும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அந்த வகையில் இப்போ ஜென்ம ராசிக்குள்ளாக கேது அமர்கின்றார், 7லே ராகு அமர்கின்றார். இந்த அமைப்புகளில் என்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்? முதல் அமைப்பாக வெளிநாடு வாய்ப்புகள். பரதேச வாசத்தை குறிக்கக்கூடிய 12ஆம் இடத்தை 8ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு குரு பகவான் பார்வை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ராகு கேது பயிற்சியினுடைய ஆரம்ப 6 மாத காலகட்டம் வெளிநாடு வாய்ப்புகளை இனிதே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான காலகட்டம். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கும் சார். இந்த பிஆருக்கெல்லாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் அது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது 2வது விஷயம். 3ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது நாள் வரையிலும் வாக்கு கொடுத்து எங்கே அடி வாங்கினீங்களோ, உங்கள் பேச்சால் எங்கெல்லாம் பிரச்சனையை வளர்த்தீங்களோ அந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் ஒன்றுன்னா வெளில வருவீங்க. ஆக பேச்சால் வாக்கால் இது நாள் வரையிலும் பட்ட அவமானங்களிலிருந்து விடுபடுகின்ற அல்லது வெளியேறுகின்ற காலகட்டம். அந்த வகையில் இந்த காலகட்டம் சிறப்பு. குடும்பத்தில் யாருக்கேனும் மிக கடுமையான உடல் தொந்தரவுகளை கடந்த காலங்களில் சந்திச்சிருப்பீங்க. அதாவது பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கோம், ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து டிங்கரிங் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க, வண்டியை சர்வீஸ் பண்ணி வீட்டுக்கு. உடனே பாட்டிக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கோம், என்னையா இது டாக்டரே எங்கள் குடும்ப டாக்டர் ஆயிடுவார் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிருக்கோங்க கடந்த ஒரு 2 வருடங்களாக. அதெல்லாம் இப்போ குறைஞ்சி மருத்துவ செலவுகள் குறைகின்ற காலகட்டம். உறவுகளுக்கு, உங்களுக்கு இல்லை, அதை மனசில் வச்சுக்கணும். ஏன்னா பின்னாடி சொல்கிறேன் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். அங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது, பயப்பட வேண்டாம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். திருமண அமைப்புகளை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புத்திரபாக்கியத்திற்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். புத்திரபாக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் பெரும் வளர்ச்சி நீங்கள் அடையலை அப்படின்னு சொன்னாலும் கூட இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கான
ஒரு மிக சிறப்பான நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையிலே இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு வேறு எங்கு சிறப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நிறைய விஷயம் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் தான். கடன் தொந்தரவு ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும், அதாவது தீராது. ஏன்னா பிற கிரகங்களும் நமக்கு உதவணும். கடன் தொந்தரவுகள் ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த ராகு கேது பேசினுடைய பிற்பகுதி கடைசி 10 மாதம்லாம் மடமடன் கடன் குறைஞ்சிரும். ஹெல்த் ரிலேட்டடாக தொந்தரவு இருக்குங்க. ஆனால் இந்த ராகு கேது பேசின் பிற்பகுதியில் ஆரோக்கியம் ஓரளவு மேம்பட்டு விடும். அந்த அளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. எதிரி தொந்தரவுகளை இந்த ராகு கேது பயிற்சியின் பிற்பகுதியில் அடித்து துவம்சம் பண்ணிடுவீங்க. வழக்குகளில் வெற்றிகளை கொடுக்கின்ற நல்ல காலகட்டம். ஆக இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பு. எங்கு கவனமாக இருக்கணும்? முத்தாய்ப்பாக 3 இடங்கள் உண்டு. முதல் அமைப்பு, இந்த ராகு கேது பயிற்சியினுடைய முதல் 6 மாதம் தொழிலில் அகலக்கால் வைக்காதீர்கள் நண்பர்களே. பண்ணுற தொழில் பண்ணிக்கிட்டு இருங்க, அது ஒரு புறம் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். ஆனால் புதிதாக முதலீடுகளை உள்ளே போடுறது பெரிய அளவில், புதிதாக இந்த கிளைகளை எல்லாம் திறந்து பெரிய பிரான்ச்சாக ஓப்பன் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற பிரான்ச்சுக்கு வேட்டு வைக்காமல் இருந்தால் போதும். ஆக அதை புரிஞ்சுக்கிட்டு தொழில் விரிவாக்கம் செய்வது இதற்கு சிறப்பு கிடையாது. அதனை அடுத்ததாக ஆரோக்கியம், ஹெல்த் ரிலேட்டடாக 6ல் இருக்கிற சனி மருத்துவத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் 8ல் இருக்கின்ற குருவும் ஜென்மத்தில் இருக்கின்ற கேதுவும் அடிக்கடி உடல் தொந்தரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஆக சொல்கிறது என்னங்க, உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடோடு இருங்கள். அப்பப்போ போயிட்டு ஆஞ்சநேயரையோ பிள்ளையாரையோ வழிபட்டுட்டு வாருங்கள் புதன்கிழமைகளில் முடிஞ்சா. ஆக இந்த அமைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு ஓரளவு இந்த உடல்நல தொந்தரவுகளிலிருந்து விடுதலையை கொடுக்கும். இரண்டாவது, குடும்ப வாழ்க்கை. இதுதான் ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. குடும்ப வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு குத்தங்குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கன்னிராசிக்காரங்க பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை துணையான கணவர், நீங்கள் கன்னிராசிக்காரங்க ஆணாக இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையான மனைவி எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆக கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து முரண்பாடுகள் அதிகப்படுகின்ற காலகட்டமாக இக்காலகட்டம் அமைவதனால் சற்றே கவனித்து இருக்க வேண்டியது மிக 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 அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். கூட்டுத்தொழில் பிரச்சனைகள் எழும்புவதற்கான காலகட்டம், அதுலேயும் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத திடீர் விரயங்கள் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கான காலகட்டம், அந்த வகையில் கொஞ்சம் கவனித்து இருக்க வேண்டியது அவசியம். ஆக மேஜரான 3-4 விஷயம் என்னென்னா, ஆரோக்கியம், பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த 3ல் மிக 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 கவனமாக கன்னிராசி நேயர்கள் இருந்து கொண்டீர்கள் என்றால் வேறு எதுக்கும் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுங்க. அந்த வகையில் இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதும், இறைவன் யாருடைய அதாவது உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2ஆக பிரிச்சுங்க. இந்த ராகு கேது பேசி நடந்து முதல் 6 மாதங்களுக்கு பிள்ளையார் அல்லது ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு மிக மிக சிறப்பு. கடைசி ஒரு 10 மாதத்துக்கு நரசிம்ம பெருமானினுடைய வழிபாடு மிக மிக சிறப்பாக. கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஆரம்பத்தில் பிள்ளையார் வழிபாடும் பிற்பகுதியில் நரசிம்ம பெருமானினுடைய வழிபாடும் கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அந்த வகையில் எனது அருமை நண்பர்களே, மீண்டும் சொல்கிறேன், தொழிலில் அகலக்கால் வச்சிடாதீங்க, குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானமாக இருந்துங்க. ஏன்னா இந்த 2 இடங்கள் உங்களுக்கு தொந்தரவுகளை கூடுதலாக வழங்கும். பொருளாதார ரீதியாக எகிரி குதிச்சிடக்கூடாது. அப்படிலாம் இருந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக போயிடும், பார்த்துக்கிடணும். ஆனால் இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பிற்பகுதி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்ல நகர்வினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள்லேயே உண்டுங்க. அந்த வகையில் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ராகு கேது பயிற்சியாக பிற்பகுதியில் உங்களுக்கு அமைகின்றது. ஆக எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானினுடைய கருணையினால் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களும் மேன்மைகளும் கிடைக்கட்டும் என வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த காலகட்டத்தில் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு ஓரளவு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கும் என நான் நம்புகின்றேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.